அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. எப்போ மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் டெக் நியூஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 263ல் இன்றைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ்லாம் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் அமேசானுடைய கிராண்ட் கேமிங் டே சேல். இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜூலை 23 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த கேமிங் டே சேல் அப்படின்னாவே உங்களுக்கு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அது மட்டும் இல்லை லேப்டாப்ஸ், ஆக்சசரிஸ், கிராஃபிக் கார்ட்ஸ், இதோட வந்து உங்களுக்கு கன்சோல்ஸும் வந்து சேலில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேலில் கேமிங் லேப்டாப்ஸுடைய லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனோவா லெஜியோனுடைய Y540, ஏசர் நைட்ரோ 7 9th ஜென் கோரும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எல்ஜியுடைய 24 inch கேமிங் மானிட்டரும் அவைலபிளாக இருக்குது. அதோட நிறைய கேமிங் கன்சோல், ஆக்சசரி, கிராஃபிக் கார்ட்ஸ் இதுவும் வந்து சேலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சேலில் வந்து உங்களுக்கு ஐசிஐசிஐ கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ஃப்ளாட் 5 to 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேமிங் ரிலேட்டடாக ஏதாவது பார்க்கணுன்னா ஜூலை 23 வரைக்கும் இந்த சேல் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை அமேசானுடைய ப்ரைம் டே சேலுக்கான டேட்டும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஆகஸ்ட் 6 to 7 அப்படின்னு வந்து ஒரு டீசர் மூலிமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த சேலுக்கான ஆஃபர்ஸ் எல்லாம் ஜூலை 23 இவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து அமேசானுடைய ப்ரைம் டே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி, இது எப்பவுமே ஜூலையில் நடக்கும். பட் இப்போ பேண்டமிக் அப்படிங்கிறதுனால ஆகஸ்ட்டில் பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல. இந்த சேலை வந்து எப்போ மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், அதோட வந்து க்ளோதிங், அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ அகெயின் இதில் வந்து உங்களுக்கு HDFC கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாட் 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் PUBG ட்ராஜடி. ரீசெண்டாக வந்து PUBGனால வந்து 16 லட்சம் 10 லட்சம் லூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு சூசைட். 13 வயசு பையன் வந்து அவங்க அப்பா கூட சண்டை போட்டு வந்து PUBG விளையாடுறதுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால சூசைட் பண்ணிக்கிட்டதா தெரிய வந்திருக்கு. இந்த பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்வாமா பேஸ். இவனும் அவன் தம்பியும் வந்து எப்போவுமே PUBG வந்து ரொம்ப நேரம் விளையாடினதுனால பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இனிமேல் PUBG விளையாடக்கூடாது அப்படின்னு அப்ரப்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து சடனாக விளையாடிட்டு இருந்த பையன் விளையாடாமல் இருந்தவொன்னு மாதிரி அப்செட் ஆகி வந்து சூசைட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த பையனுடைய பேர் எதுவுமே அவங்க ரிவீல் பண்ணலை. பட் PUBGனால எப்போவுமே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்தபடி Xiaomi அவங்களுடைய பாப்புலரான Mi TV கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்தியாவில் Mi TV லான்ச் பண்ணும்போது வந்து Mi கம்யூனிட்டி ஆப் வழியாக வந்து ஒரு சர்வே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் லான்ச் பண்ணுவாங்களாம். பட் இந்த வாட்டி வந்து Mi கம்யூனிட்டி ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. அதனால டெலகிராம், வாட்ஸ்அப் வழியாக வந்து சர்வே எடுத்துகிட்டு இருக்கதா தெரிய வந்திருக்கு. இதையடுத்து வந்து இந்த சர்வே முடிஞ்ச உடனே இந்தியாவில் Mi TV லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக டெக் நியூஸில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த அப்டேட் சாம்சங்குடைய அன்பேக் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 அன்னைக்கு இது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து இவங்க 5 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்சங்குடைய S20 நோட் சீரீஸ், அதாவது நோட் 20, நோட் 20 அல்ட்ரா, ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் Z Fold 2, Z Flip 5G மற்றும் கேலக்ஸி பட்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை ரூமர்ஸ் படி பார்த்தா வந்து கேலக்ஸி வாட்ச் அதுக்கப்புறம் டேப் ரெண்டுமே லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் ரிவீலாக இருக்குது. பட் சாம்சங் தரப்புலேருந்து 5 ப்ராடக்ட்ஸ் தான் லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. அடுத்த டேட் நூபியா தரப்புலேருந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் நூபியா ரெட் மேஜிக் 5S இது வந்து ஜூலை 28 அன்னைக்கு குளோபலாக லான்ச் ஆக போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை இது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், இதுவும் ஸ்னாப்டிராகன் 865+ தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இதில் வந்து சில்வர் பிளேட்டிங்கில் வந்து கூலிங் சிஸ்டம் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதோட இதோட டிஸ்பிளே ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கூடவே 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இதோட ட்ரிகர் பட்டன்ஸ், அதாவது ஷோல்டர் ட்ரிகர் பட்டன்ஸில் வந்து 320 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்கதா தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து ரொம்பவே ஈஸியாக ஜஸ்ட் டேப் பண்ணும்போதே வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து LPDDR5 RAM UFS 3.0, அதனால் ரேம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஓவரால் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் நூபியா ரெட் மேஜிக் 5S வந்து குளோபலாக லான்ச் ஆகும்போது இந்தியாவில் லான்ச் ஆகிறது சந்தேகம் தான். பார்க்கலாம் இவங்க இந்தியாலையும் லான்ச் பண்ணுறாங்களான்னு. அடுத்த அப்டேட் சாம்சங்குடைய பாப்புலரான M சீரீஸில் சாம்சங் Galaxy M31s இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 30 அன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகும்போது. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூகுளுடைய ப்ளே கன்சோலில் லிஸ்டிங் ஆயிருக்கு. இதை
அடுத்து இதோட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி இதோட சிப்செட் இது Exynos 9611 தான் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இது 6000 mAh பேட்டரி, பட் கூடவே வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது லான்ச் ஆகும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சரும் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட சாம்சங்குடைய M31s என்ன ப்ரைஸிங்கில் இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக லான்ச் பண்ண சாம்சங்குடைய A21sக்கு வந்து ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Exynos 850ல் குவாட் ரியர் கேமரா 48 மெகா பிக்சலில் கொடுத்துருந்தாங்க. 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா 5000 mAh பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 18,499க்கு வந்து ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். இதுக்கு வந்து 1000 ரூபாய் குறைச்சி இப்போ 17,499 ரூபாய்க்கு அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே இதோட பேஸ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரைஸ் கட் பண்ணலை, அது உங்களுக்கு 16,499க்கு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தால் இப்போ இந்த ப்ரைஸ் கட்டில் இதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட், இன்ஃபினிக்ஸ் உடைய ஸ்மார்ட் 4+ அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக மீடியாடெக் ஹீலியோ A25ல இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.82 inch HD+, இது டுவல் கேமரா 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வருது. கூடவே 6000 mAh மேசிவ் பேட்டரி 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட 3 கலர் வேரியன்ட்ஸில் இவங்க கொடுத்துருக்காங்க. மிட் நைட் பிளாக், ஓஷன் வேவ், அதோட வயலட்னு. இந்த கலர் வேரியன்ட்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 7,999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28லேருந்து இது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட், விவோ உடைய பாப்புலரான S சீரீஸில் Vivo S7 கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரெடசஸர் Vivo S6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos சிப்செட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் இது லான்ச் ஆகலை. இதோட சக்ஸஸர் Vivo S7 கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பொதுவாக Vivo உடைய S சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து கேமரா மற்றும் அவுட்லுக் ரெண்டுமே பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கேமிங் செக்மெண்ட் எல்லாம் வந்து Vivo S சீரிஸ் சூஸே பண்ண முடியாது. ஸோ இந்த வாட்டியும் Vivo S7ம் வந்து உங்களுக்கு பெஸ்ட் அவுட்லுக்கில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட Vivo S7 இவங்க கொடுக்குறாங்கன்னு. அடுத்த அப்டேட், ஆப்பிள் அவங்களுடைய iPhone 12 சீரிஸ் செப்டம்பருக்குள்ளே லான்ச் பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ளே ஆப்பிளுடைய iPhone 13 சீரிஸ் பற்றி சில தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா வந்து ஆப்பிள் அவங்களுடைய 13 சீரிஸ்க்கான OLED பேனல்ஸ்க்கான ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டதா தெரிய வந்திருக்கு. இந்த OLED பேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய OLED பேனல்ஸில் வந்து கொஞ்சம் வித்தியாசம், அதாவது டச் இன்டகிரேட்டட் OLED பேனல்ஸ் இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது 2021 ப்ரொடக்ஷன் முடிஞ்சு வந்து ஆப்பிளுடைய iPhone 13 சீரிஸில் இது யூஸ் பண்ணுவாங்க அப்படி தெரியுது. ஸோ இந்த டச் இன்டகிரேட்டட் OLED பேனல்ஸ்க்கும் நார்மல் OLED பேனல்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக OLED பேனல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பேனல் கொடுத்து மேலே டச் ஸ்க்ரீனுக்காக ஒரு லேயர் ஓட்டுவாங்க. பட் இந்த டச் இன்டகிரேட்டட் OLED பேனல்ஸில் வந்து அந்த லேயர் இல்லாமல் பேனல்ஸ்லேயே வந்து டச்சை இன்டகிரேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுதான் வித்தியாசம். இதை எடுத்து வந்து OLED பேனலுடைய சைஸ் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். இன்டர்ன் ஃபோனுடைய சைஸும் தின்னாக இருக்கும். அதே சமயத்தில் காஸ்டிங்கும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்பிளுடைய iPhone 13ல் டச் இன்டகிரேட்டட் OLED பேனல்ஸோட நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட், ஜியோவுடைய ஆன்லைன் ஸ்டோர் JioMart வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த JioMart வந்து இனிமேல் உங்களுக்கு கூகுளுடைய ப்ளே ஸ்டோர் அதுக்கப்புறம் ஆப்பிளுடைய iOS ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்கும் ஆப் ஃபார்மேட்டில். ஸோ இனிமேல் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, JioMart அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்தியா முழுக்க 200 சிட்டிஸில் வந்து இவங்க டெலிவரி பண்ணுறதாகவும் எல்லா மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், அதாவது அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நெட் பேங்கிங், கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. தற்சமயம் JioMartல வந்து உங்களுக்கு க்ராசரிஸ் மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். கூடிய விரைவில் எலக்ட்ரானிக்ஸ், க்ளோதிங் எல்லாமே இவங்க இன்க்ளூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட், ரெட்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் AI பெஞ்ச் மார்க்கிங்கில் லிஸ்ட் ஆயிருக்கு. இங்கே லிஸ்டிங் ஆயிருக்க ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 10. எஸ், இப்போ தான் Redmi Note 9 சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக Redmi Note 10 வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இங்கே லிஸ்டிங் ஆயிருக்கிறத வச்சு இதோட சிப்செட் பற்றின சில தகவல் தெரிய வந்திருக்கு. இது வந்து Mediatek Dimensity 820 ப்ராசரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறத வச்சு ஸோ கூடிய விரைவில் பவர்ஃபுல் சிப்செட்டோட ரெட்மியுடைய Note 10 சீரிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட், ஃபைனலாக OnePlus Nord இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3 வேரியண்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 24,999க்கும், அடுத்த வேரியண்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்
27,999, 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 29,999க்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் 8 மற்றும் 12 தான் வந்து 4th ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். அதே பேஸ் வேரியன்ட் 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து தான் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோவாக நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இது கூடவே OnePlus பட்ஸும் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,990க்கு இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஆப்பிளுடைய ஐஃபோன் 13 சீரிஸ் வந்து என்ன டிஸ்பிளே பேனலில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ஆப்பிளுடைய ஐஃபோன் 13 சீரிஸ் வந்து என்ன டிஸ்பிளே பேனலில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #டெக்னிக்கல் சென்னை அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கிரெடிட் கார்டு ஸ்கீமிங். நிறைய பேர் சரியான பதில் எழுதியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தர்ஷன் பரத். கங்க்ராச்சுலேஷன் தர்ஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.